மீண்டும் தாமிரபரணி ஆறு பலவூர் தேசமாணிக்கத்து ஊடையில் நடு ஆற்றுல இருக்க இடத்துல தான் வந்திருக்கேன். இதில் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட இதில் ஒரு பூமாலையெல்லாம் வச்சுருக்காங்க. அது கோயிலேருந்து வச்சுருக்காங்களா இல்லை வீட்டில் உள்ளதை போட்டிருக்காங்களான்னு தெரியல. இப்படி போட்டு அழுகி இதில் என்ன அப்படின்னா அந்த காலத்தில் வந்து எல்லாருமே வந்து வாழை நாரில் தான் பூ கட்டுவாங்க. இப்போ வந்து நூல் நாகரிகம் மாறினால நூலுக்கு மாறிக்கோ. இது எதுக்குன்னா நாட்டையும் வீட்டையும் தண்ணியும் கெடுக்காண்டி. இது நம்ம என்ன செய்யும்? இந்த கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு அரசும் சரி மத்திய அரசும் இப்படிலாம் பண்ணிச்சுன்னா இந்த 2030 50க்குள்ளே நம்ம ஆறு ரொம்ப கெட்டு போயிடும். இதை வந்து நான் ஒருத்தன் போராடினா மட்டும் முடியாது, ஒவ்வொரு தமிழனும். ஏன்னா அந்த காலத்தில் ராஜராஜ சோழன், கரிகால சோழன், சின்ன மருது, பெரிய மருது, புலித்தேவன், ஒண்டி வீரன், வெண்ணி காலாடி, வடக்க இந்த மாதிரி நிறைய பேர் போராடி இருக்காங்க. இங்கே நிறைய அதுக்காண்டி ஜாதிக்காண்டி நாட்டை சொல்லலை, நிறைய பேர் போராடி தான் நம்ம நாட்டை, இந்த மண், இந்த பூமி, இந்த ஆறு குளத்தெல்லாம் காப்பாற்றிருக்காங்க. ஆனால் வந்து இன்றைக்கி பாருங்கள், நாகரிகங்கிற பேரில் ஒவ்வொரு மனிதனும் செல்லை வச்சுக்கிட்டு பைக்கு காரு நல்லா வாழ்ந்தாங்க. ஆனால் அந்த வாழ்க்கைக்கு வந்து மெயின் தண்ணீர். நம்ம தண்ணீர் இருந்தால் தான் இப்போ குளிக்க குடிக்க விவசாயம் பண்ணால் எல்லாத்துக்கும் நமக்கு வரும். ஆனால் இந்த வந்து குப்பையாக நம்ம ஆற அப்படி அருமை பெருமை தெரியாமல் இந்த தாமிரபரணி காயை இப்படி குப்பையை போட்டு கொள்ளுதாங்க. அந்த காய் வறுக்கப்பட்டு ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்குற 1 மாத குழந்தைக்கு நிப்பாட்டினா அந்த குழந்தையோட நிலைமை என்ன ஆகும்? அதே மாதிரி கோடிக்கணக்கான பேர் இந்த தண்ணியை குடிக்காங்க. எத்தனையோ மாவட்டத்துக்கு போகுது. ஆனால் அப்போ கட்டின அணை 1923 அப்போ போட்ட இந்த கல் இங்கே வந்து பாருங்கள், இந்த கல் இன்னும் 1000 இல்லை. அங்கே தஞ்சாவூரில் கரிகால சோழன் அந்த கல்லணையை கட்டினது மாதிரி இந்த அணையை கட்டி 100 வருஷம் தாண்டுது. ஆனால் இப்போ வந்து காங்கிரட்டுங்கிற பேரில் முளைச்சி ஒவ்வொரு இடத்துலையும் வாய்க்கா குளம் ஆறுன்னு போட்டு 3 வருஷம் 4 வருஷம் பாலமே 10 வருஷம் 20 வருஷம் இடிஞ்சிருது. ஆனால் கல்லை மட்டும் அரசாங்கம் பயன்படுத்தி இந்த அணையை கொஞ்சம் வசதினா கூட தண்ணீர் இருக்கும், குடி தண்ணீர் தேக்கி வச்சுக்கலாம், நிறைய இருக்குது. ஆனால் பொதுமக்கள் எல்லாருமே வந்து பிளாஸ்டிக்கிலே வாழ நினைக்காங்க. பிளாஸ்டிக்கில் டீ குடிக்காங்க, காஃபி குடிக்காங்க, அப்படியே ரோட்டில் குப்பையை போடுறது. அந்த குப்பையை பஞ்சாயத்து அள்ளி அவன் ஒரு இடத்துல போடுறது. நகராட்சி மாநகராட்சி எல்லாம் வம்பாக்குறாங்க. இதுக்கு வந்து அழிவே கிடையாது. இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் அழிக்க முடியாது.